ஏதாவது சொன்னீங்களா? ஓகேன்னு தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லுமா? ப்ளூடூத் வச்சிருக்கேன்னா அதான் அப்படி கேக்குது. சரி சரிம்மா. கனிமொழிக்கு இன்னும் உடம்பு சரியா இல்லையாம்மா? ஆமாங்கா. சரி சரி ஓகே. சரி ஓகே. நம்ம 7th சாப்டர்ல லாஸ்ட் சம் பார்த்துட்டோம்னா 7th சாப்டர் முடிஞ்சிடும். அதை மட்டும் பார்த்துடலாம். எய்த் கொஸ்டின் மட்டும் யாராவது ரீட் பண்ணுங்க. ஃபாஸ்டா கொஞ்சம் படிக்குமா? A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into a cylindrical vessel whose radius is 50% more than its height. If the diameter is same for both the bowl and the cylinder, then find the percentage of the juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்குமா? ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும்? ஓகே மேம். ஒரு பவுல் ஒண்ணு இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு அரைக்கோள வடிவத்துல இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க. சரண்யா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அது ஃபுல்லா ஜூஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இத ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படிங்கும் போது இதுல அது எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னா, இதோட ஷேப் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்டது. அப்படின்னா உயரம் இதோட ஹைட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ரேடியஸை விட 50% ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரேடியஸ் மாதிரி 50% எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுல ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ் விகிதங்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஈஸி தான். நான் சொல்லுவேன் தெரியுமா, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்டா ஒரு சம் கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஸ்பீடு அந்த மாதிரி வச்சு இது நீங்க யாருக்காவது சொல்லி கொடுங்க, உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, அதே மாதிரி ஒரு சம் தான் இந்த சம், இந்த 8th சம். இந்த மாதிரி சம்ஸுமே அடிக்கடி கேட்கிற ஒரு சம். எக்ஸாம்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. உங்க 10th எக்ஸாம்ல ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி சம்ஸ் யூஸ் ஆகும்.
நம்ம பார்க்க போற 8th சாப்டர்லயும் அது மாதிரி ஒரு சம் வரும். ஒரு சில சம்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடிக்கடி கேக்குறாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? அதையும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகலைனாலுமே ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான சம். அப்ப நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கலாம். இந்த எக்ஸாம்லயும் கேட்கலாம். சரி. ஓகே. ஒரே நிமிஷம். நான் அந்த கொஸ்டின் புக்ல மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ அது எப்படி இருக்கு? ஒரு அரைவட்டம், அரைக்கோளம் ஷேப்ல இருக்கு. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அழகா வச்சுக்கிறேன். இதானே இந்த சம்மோட லாஸ்ட் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது. இதுதான் நீங்க சொன்ன அழகா. இதுதான் இந்த பவுல். நல்லா இருக்கா? ஆனா இது அரைக்கோளம் மாதிரியே இல்ல. நான் அதுக்கு பென்சில்லே அழகா வரைஞ்சிடுவேன். ஓகே. இது ஒரு அரைக்கோளம் மாதிரி இருக்கு. சரி. இப்போ இதுல இருக்கிற ஜூஸ் என்ன பண்றாங்க? ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற ஒரு இதுக்கு மாத்துறாங்க. ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகேவா? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. உருளை வடிவத்துல. இப்போ இதுக்கு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதோட ஹைட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா ஹைட் அவங்க பத்தி பேசல. அவங்க என்ன சொல்றாங்க? கரெக்டா படிச்சு பார்த்தா தெரியும். உயரத்தை விட 50% அதிகம். உயரம் மாதிரி ஹைட் மாதிரி 50% சொல்றாங்க. உயரத்தை விட 50%, 50% அதிக ஆரம் கொண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஹைட் மாதிரி 50% எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஏற்கனவே இருக்க வேண்டிய ஹச்ன்ற அந்த ஹைட்டு 50% எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப நமக்கு பேசுறது எதை பத்தினா ரேடியஸ் பத்தி, ஆரம் பத்தி தான். அது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஹைட்டு அதோட 50%, 50% அதிகமா இருக்கு. 50 எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதாங்க கொடுத்திருக்க டீட்டெயில். இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம். ஜூஸ் வந்து எல்லோ கலர் இருக்கு. ஓகேவா? சரி. இந்த ஜூஸ் தான் இந்த இதுக்கு போயிருச்சு. ஓகே. சரிம்மா. இப்ப இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிப்போமா? இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஆர் ஈக்குவல் டு இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். அப்ப ஹெச் பிளஸ் ஹெச் பை 2ன்னு இருக்கு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2h பிளஸ் ஹெச் டிவைட் பை 2. இதை ஆட் பண்ணீங்கன்னா 3h பை 2. இதுதான் நமக்கான ஆர். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? ரெண்டுத்தோட ரேஷியோஸ், விகிதங்கள் கேக்குறாங்க. சரியா? மாத்தும் போது எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இதுல ஜூஸ் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டுத்தோட வால்யூம் 1, வால்யூம் 2, அதாவது ரெண்டுத்தோட கன அளவுகளையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்கம்மா. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 by r square. கியூபா. ஓகே. இதுவே வந்து உருளை அப்படின்னா ஹெமிஸ்பியர்னா by r square h. பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலா, சரி ஹெச்சுக்கு பதிலா இல்ல, ஹெச்சுக்கு பதிலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கட்டும். இப்போ நான் ஹெச்சுக்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா, நமக்கு தேவையான ஹெச் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்ப எப்படி போகும்? 2r/3 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ரெண்டு பக்கமுமே ஆர்னு கொண்டு வரதுக்காக நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? அப்பதான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா ஆன்சர் வரும்ன்றதுக்காக 2/3 பை ஆர் கியூப் இங்க அப்படியே இருக்கட்டும். இங்க பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலா 2r/3. இதை நம்ம இந்த ஆர் ஸ்கொயரையும் ஆரையும் மல்டிப் பண்ணிக்கலாம். மல்டிப் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இங்க போடுறேன்.
இந்த பக்கம் 2/3 பை ஆர் கியூப் இருக்கு, ஈஸ்ட்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்து பை, இந்த ஆர் ஸ்கொயர் 6 மல்டி பண்ணா ஆர் கியூப், பேலன்ஸ் வந்து 2/3 இருக்கு. இதே தான் இங்கேயும் இருக்கு, ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு, அப்படிதானே? அப்படின்னா இதுல உள்ள எல்லா ஜூஸுமே இந்த பக்கம் போயிருக்கும்னு அர்த்தம். ஜூஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கல்ல, இதுல உள்ளதை இங்க மாத்தும் போது எத்தனை பர்சன்டேஜ் மாத்திருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ஃபுல்லா இருந்த ஜூஸை இது ஃபுல்லா மாத்த முடியும். அதான் அதோட மீனிங். இப்ப இது ஃபுல்லா இருக்கிற ஜூஸ இந்த ஷேப் இருக்கிற இதுக்குள்ள எவ்வளவு ஃபில் பண்ண முடியும், எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தோட வால்யூமும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால 100%மே நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மாத்த முடியும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். ஓகேவா பாருங்க இந்த சம். ஓகே, மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? அக்கா அந்த ஆர் ஈக்குவல் 2h/3h/2 அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. இந்த ஹச் மட்டும் இங்க வச்சிருக்கோம், இந்த 3/2 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறோம், இந்த ஆருக்கு பக்கத்துல வந்துடும். அப்ப மல்டிபிள் 2/3ன்னு வந்துடும். அப்ப h ஈக்குவல் டு 2r/3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி சரிம்மா, குட், சிம்பிள். 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. 7th சாப்டர்ல யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? கிளாப்லாம் பண்றாங்க. எல்லாருக்கும் எல்லா சமமும் புரிஞ்சுதா? நடத்துனது எல்லாம் ஓகேவா? ஆனா ஹோம்ஒர்க் தான் நீங்க போட்டு அனுப்பவே இல்லை, அப்படிதானே? எல்லா சம்மும் கரெக்டா உங்களால போட முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும்னா நான் சொல்ற ஹோம்ஒர்க்கே நீங்க ட்ரை பண்ணாதானே முடியும். ஒரு 2 மாடல் சம்ஸ் அதை எப்படி போடுறதுன்றத கூட நான் சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களை போட சொல்றேன். அதுவும் நீங்க போடலைன்னா எப்படி நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? 1 மார்க் குறைஞ்சாலும் குறைஞ்சதுதான், 100 கிடையாது. அது 100 சென்டம்னு சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் டைம் இல்லை நமக்கு. அவ்வளவுதான், இதோட 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. பிரவீன் 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா வந்திருக்கீங்க. ஓகே, 8th சாப்டர் பேர் சொல்லுங்கம்மா. பேர் என்னம்மா? Statistics and a probability. புள்ளியியலும் நிகழ்தகவும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. புள்ளியியலும் நிகழ்தகவும். இது ஒரு ஈஸியான பாடம் தான். நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், புள்ளியியல் ரொம்ப ஈஸி தான். நீங்க இந்த சம்மெல்லாம் இப்பதான் ரொம்ப பெரிய கஷ்டமான சம்முன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த கிளாஸ் எல்லாம் நீங்க கடந்து ஒரு 12th இல்ல 11th போயிட்டு இந்த சம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த சம்ம தான் நம்ம டஃப்னு நினைச்சோமா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இதை வந்து கஷ்டம்னு நினைச்சுக்காதீங்க, புரியலன்னு பார்க்க வேணாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல ஆனா ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்கும். அதுல ஆனா எந்த ஃபார்முலால போட்டாலுமே சேம் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அதை எப்படி எப்படி போட போறோம்ன்றத நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு காட்டுவேன், அதை நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். அந்த சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மெல்லாம் ஈஸியா இருக்கும். சரியா? சரி, நான் சொல்ற நேம் அப்படியே நீங்க தான் எழுதிக்கணும். சரியா? நான் ஃபுல்லு பேர் எழுதல, நீங்க எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ் போலாம். சரி, உங்களுக்கு அந்த சார்ட் கூட புக்ல இருக்கும், நான் வித் ஃபார்முலாவோட சொல்ல போறேன், அவ்வளவுதான். ஓகே, திட்ட விளக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. எஸ்டி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், திட்ட விளக்கம்.
ஓகேவா? திட்ட விளக்கம். இது வந்து ஆக்சுவலா என்னுடைய எழுத்து கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல எழுதுறதுனால அப்படி இருக்கு. அதுக்குதான் நான் எழுத மாட்டேன்னு சொல்றேன். ஓகே. இது முன்னாடிக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. சரி. இப்போ இத வந்து நம்ம 2 பார்ட்டா பிரிக்க போறோம். திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை 2 டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா தொகுக்கப்படாத தரவுகள். அதாவது தொகுக்கப்படாதது. ஃபர்ஸ்ட் தொகுக்கப்படாதது. அதாவது அன்குரூப் டேட்டா. ஓகேவா? தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா கிடக்கு. எதுவும் ப்ராப்பரா அடுக்கி வைக்கல, எடுத்து வைக்கல, ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம குடுக்கல, இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டு அழகா நம்ம கிட்ட குடுக்கல அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? அன்குரூப் டேட்டா, தொகுக்கப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாக்ஸ் இதுக்கு கிடையாது. பாக்ஸ் இல்லைன்னா அது வந்து தொகுக்கப்படல, இன்னும் வந்து இதை யாரும் வந்து தொகுத்து குடுக்கல நமக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அழகா உங்களுக்கு வந்து சம்மள பார்த்தாலே தெரியும். இங்க எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஒய்ன்னு போட்டிருப்பாங்க, இங்க வந்து 2, 3 இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு போட்டுலாம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள அழகா நமக்கு வந்து டிஃபைன் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தொகுக்கப்பட்டது. அதாவது குரூப் டேட்டா. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, சரி. இப்போ இந்த தொகுக்கப்படாம இருக்குல்ல 4 டைப், சரி தொகுக்கப்படாம இருக்குல்ல அன்குரூப் டேட்டா, இதை வந்து ஒரு 4 டைப்பா நம்மளால பிரிக்க முடியும். 4 டைப்ஸ். எதுக்குன்னா ஃபார்முலா யூஸ் பண்றதுக்காக தான். 4 ஃபார்முலா இருக்கு இதுல. இது கீழே ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு வந்து நேரடி மெத்தட், நேரடி முறை, அதாவது டைரக்ட் மெத்தட். இன்னொன்னு வந்து கூட்டு சராசரி, அத வந்து மீன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊக சராசரி, அத வந்து அஸ்யூம் மீன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்து படி விளக்க முறை, அத வந்து ஸ்டெப் டிவியேஷன் சொல்லுவாங்க. இது 4 டைப். ஒண்ணு டைரக்டா கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு வந்து கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு வந்து ஊக சராசரின்னு ஒண்ணு இருக்கு, அது கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு வந்து படி விளக்க முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கண்டுபிடிக்கிறது. டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன், இப்படி 4 டைப்ஸ் இருக்கு. இதுவே தொகுக்கப்பட்டது இருக்குல்ல, பாக்ஸ்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அத வந்து ஒரு 3 டைப்ஸ். அது என்னன்னா இந்த நேரடி டைரக்ட் மெத்தட் மட்டும் அதுக்கு கிடையாது, பாக்கி எல்லாமே உண்டு. கூட்டு சராசரி, ஊக சராசரி, படி விளக்கம், இது எல்லாமே உண்டு. அதாவது மீனு, அஸ்யூம் மீனு, ஸ்டெப் டிவியேஷன், இந்த 3 டைப்ஸ் இருக்கும். கான்செப்ட் புரியுதா? ஓகே, சரி. இப்போதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எல்லாத்துக்குமே நான் ஃபார்முலா சொல்ல போறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களால சம்ஸ் போடுறப்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி கீழே ஆரோ மார்க் போட்டு எல்லாத்துக்கு கீழேயுமே நீங்க ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதுல நமக்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பத்தாது. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க, சரியா? இந்த மாதிரி ஆரோ மார்க் கீழே போட்டு எழுதிக்கோங்க. நான் எனக்கு எங்க கேப் கிடைக்குதோ அங்க எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டாவுல டைரக்ட் மெத்தட், நேரடி முறை, அதுல நம்ம வந்து இந்த திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றத என்ன சிம்பிள் போடுவோம்னா சிக்மா, இது பேர் சிக்மா, சரியா? சிக்மா அப்படின்ற சிம்பிள்ல போடுவோம். சிக்மா ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப், புக்ல கூட இருக்கு, பார்த்து கூட நீங்க எழுதிக்கோங்க. என்னது எழுதுறது புரியல அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க எழுதுறது புரியலன்னா பார்த்து கூட எழுதிக்கலாம். சரி, ரூட் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இப்படி சொல்றோம்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டா அதுக்கு பேரு சமேஷன். ஓகே, சமேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர், இப்படிதான் நீங்க படிக்கணும். சமேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். ரூட் ஆஃப், ஓகேவா, சிக்மா.
இது டைரக்ட் மெத்தட், நேரடி முறை. அடுத்து கூட்டு சராசரி மீன் மெத்தட் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அது வந்து சிம்பிள். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். இதுல இத படிக்கும் போது இன்னொரு விஷயமும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். டி அப்படின்றது என்னன்னா எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் ஐ எக்ஸ் பார், எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியும் சேர்த்து படிச்சுக்கணும். இதை மட்டும் படிக்க கூடாது, இதையும் சேர்த்து கீழே எழுதிக்கோங்க. நான் கேட்பேன், சரியா? கரெக்டா நீங்க இதுல மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது, அப்போதான் இது ஈஸி. டி கண்டுபிடிக்கும் போதே டி எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஊக சராசரி முறை, அஸ்யூம் மீன் மெத்தட் மீன் மெத்தட். இதுல சிக்மா ஈக்குவல் டு இதேதான் வரும், ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என். அங்க எக்ஸ் வச்சு பார்த்தோம்ல, அது மாதிரி இதுல டி வச்சிருக்கும். சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். அங்க இது எக்ஸ் வச்சு பார்த்திருக்கோம். எக்ஸ் வச்சு பார்த்தா டைரக்ட் மெத்தட், நேரடி முறை. டி வச்சு பார்த்தா ஊக சராசரி, அஸ்யூம் மீன் மெத்தட் மீன் மெத்தட். ஓகேவா? இதுல ஒன்னே ஒன்னு மட்டும் எழுதினீங்கன்னா அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எழுதினீங்கன்னா அதுதான் கூட்டு சராசரி மீன் மெத்தட். இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து படி விளக்கம், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா இதே ஃபார்முலா தான். இதுக்கும் டி அதேதாமா? சரி. இதுக்கு டி வந்து இதுக்கு டி கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து இந்த இந்த ஊக சராசரி போட்டிருக்கீங்களே அஸ்யூம் மீன் மெத்தடுக்கு, அதுக்கு டி ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஓகேவா? அதை சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரு, இதுல எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. சரியா? அஸ்யூம் மீன் மெத்தட்னு அதனாலதான் சொல்றோம். அஸ்யூம் அப்படின்ற ஏன்னு வருதா, அதனாலதான் இங்க ஏ மைனஸ் பண்றோம். நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கிறது. ஓகே, அடுத்து படி விளக்கம், ஸ்டெப் டிவியேஷன்னா இதே ஃபார்முலா தாமா. சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு அப்படின்னு வரும். சி இன்ட்டு சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுல சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கணும். சிக்கு வந்து தனி ஃபார்முலா கிடையாது, அது எப்படின்னு நான் போடும்போது சொல்லித்தரேன். ஆனா டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. டி ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் ஏ டிவைட் பை சி. இதுதான் டி ஃபார்முலா. புரியலன்னா புக்ல இருக்கு, பார்த்து அழகா எழுதிக்கோங்க. இப்பவே எழுதிருங்க, அப்புறமா எழுதிக்கலாம், மார்க் பண்ணி வைக்காதீங்க. இது நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு 8th சாப்டர் ஈஸி. இது வரைக்கும் இந்த 4 ஃபார்முலா எல்லாருக்கும் ஓகேவா? டைரக்ட் மெத்தட் எல்லாருக்கும் ஓகேவா? குரூப் டேட்டாவில 4 மெத்தடுமே ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலனாலும் பண்ணிருங்க. கம்பேர் பண்ணி படிக்கணும், சரியா? சரி, இப்போ நான் இப்ப இதை அழைச்சிருவோமா? நீங்க இந்த மாதிரி இதே மாதிரி இங்க கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல நீங்க எழுத போறீங்க. நானா இதை அழைச்சிட்டு தான் எழுத போறேன், ஏன்னா எனக்கு இடம் இல்லை. ஓகே, இப்ப குரூப் டேட்டாவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது சராசரி முறை. சராசரி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மீன் மெத்தட். மீன் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் fi into xi minus x bar the whole square divided by capital N. அக்கா இது கூட்டு சராசரி ஃபார்முலா வரேன். நானும் தப்பா பார்த்து எழுதி கொடுத்துருப்பேன். சொல்லுங்க. இது கூட்டு சராசரி ஃபார்முலா தானக்கா? இல்ல, கூட்டு சராசரி ஃபார்முலா இல்ல.
இதோட அடுத்த ஸ்டெப் தான் இதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல வருது. அதாவது இதுக்கு பதிலா டின்னு சப்ஸ்டியூட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுக்கு அப்ப பதிலா இந்த டி ஃபார்முலா வருது. இந்த ஃபார்முலா இப்படி நோட் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்க நோட் பண்ணும். ரூட் ஆஃப் இது சமேஷன் பேர் என்னங்க? டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். எதோட பேருமா? சராசரி முறை, மீன் மெத்தட். எதுல உள்ளது? குரூப்டு டேட்டான்னு இங்க குரூப்டுன்னு எழுதி போட்டேன். இதுல 3 எழுதுனா அதுல இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளது சராசரி மெத்தடோட சராசரி முறையோட ஃபார்முலா சமேஷன் எஃப்ஐ டிஐ ஹோல் ஸ்கொயர் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இதுல டி ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல டி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இருங்க பார்த்து சொல்றேன். டி டி தான் இதுல வந்து நீங்க xi மைனஸ் எக்ஸ் பார் இப்படி கண்டுபிடிப்பீங்க. பக்கத்துல சும்மா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம் போடும்போது எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல செகண்ட் என்ன பார்த்தோம்? இது வந்து கூட்டு சராசரி, இது வந்து ஊக சராசரியா? ஊக சராசரி, அதாவது அஸ்யூம் மீன் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதேதாம்மா, இதேதான். பக்கத்துல வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டு ஒண்ணு எழுதுறோம். இதுல இங்க ஸ்கொயர் இருக்கும், இதுல ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இதுல வந்து டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா அஸ்யூம் பண்றதுனால எக்ஸ்ஐ மைனஸ் ஏ நம்மளா கணிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஏ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் என்ன? ஊக சராசரியா? சரி, தேர்ட் என்னமா? ஸ்டெப் டிவியேஷன்க்கா? டிவியேஷனா? ஸ்டெப் டிவியேஷனுக்கு இன்ட்டு சி மட்டும் வரும். ஸ்டெப் டிவியேஷனுக்கு அதாவது படி விளக்க முறைக்கு இதே ஃபார்முலா தான். சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு அப்படின்னு இதே ஃபார்முலா எழுத வேண்டியதான். சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர். இதுல சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, இதுல சிக்கு ஃபார்முலா வராது, டிக்கு தான் ஃபார்முலா வரும். சி எப்படின்னு நம்ம சம் போடும்போது தான் உங்களுக்கு புரியும். டி ஃபார்முலா இதுல என்னன்னா xi மைனஸ் ஏ டிவைட் பை சி. இதே ஃபார்முலா தான் இதோட அடுத்த ஸ்டெப், டிவைட் பை சின்னு வருது. நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒருத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, எல்லாருக்கும் இந்த ஃபார்முலாஸ் தெரியுமா? இப்போ ஒரு 5 minutes நான் டைம் தரேன். இப்ப நான் சொன்ன எல்லா ஃபார்முலாஸுமே நீங்க படிக்க போறீங்க. அதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஏன்னா இதை நீங்க படிச்சாதான் உங்களுக்கு சம் புரியும். இல்லைன்னா 8th chapter கஷ்டம் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு 5 minutes டைம் தரேன். புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எழுதணும் நான் சொல்றத, சரியா? அப்படி இல்லைன்னா கேமரா ஆன் பண்ணி எழுதணும்ன்றேன். படிக்கிறீங்களா? படிங்கம்மா. இப்ப எழுதி போட்டதை மட்டும், இப்ப நான் சொன்ன விஷயத்த மட்டும் படிங்க. நம்ம அதாவது கொஸ்டின் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எழுதி காட்டுங்க ஏதோ ஒண்ணு. எத்தனை ஃபார்முலா மொத்தமா இருக்கு? இதுல ஒரு 3, அதுல ஒரு 4, மொத்தம் 7 ஃபார்முலா தான் இருக்கு. 7த்துலயும் எல்லாத்துலயுமே டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, கரெக்டா ஒரு 8:35 இல்ல 8:40க்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நான் கொஸ்டின் கேட்கிறேன். படிங்க பார்க்கலாம். அக்கா சொல்லுங்க சக்தி. அக்கா இப்ப இந்த ஃபார்முலா படிச்சுட்டு அதுல டி ஒன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்கீங்களாக்கா, அதுவும் சேர்த்து படிச்சுக்கணுமா? ஆமாம்மா, ஒன்னொன்னு படிக்கும் போதுமே டியும் சேர்த்து படிச்சுக்கோங்க.
சரிக்கா. கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்குமா? ஒரு ஃபார்முலா அதுக்கு அடுத்த ஃபார்முலா அதுக்கு அடுத்த ஃபார்முலா இப்படி இப்படி படிச்சீங்கன்னா ஒன்னொன்று சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஈஸியா நீங்க படிக்கலாம். கொஞ்சம் படிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிங்க. எல்லாரும் படிச்சிட்டீங்களாமா? யாழினி ஓகே, மத்தவங்க டைம் வேணுமா? படிச்சிட்டீங்களா? சரி படிங்க.
ஒரு சின்ன அந்த ஐ போடலனாலுமே மிஸ்டேக் தான் சரியா? எக்ஸ்க்கு கீழே ஐ போட்டு எழுதணும் எப்பவுமே. அக்கா அதெல்லாம் எங்க நான் ஸ்கூல்ல போடலைனாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஆனா நீங்க போட்டு எழுதுங்க. ஐ போடாமலே போடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீங்க போட்டு எழுதுங்க. படிச்சாச்சா? நீங்க வேற அப்பப்ப டிஸ்டர்ப் பண்றீங்கக்கா. யாழினி ஓகே, மத்தவங்க சரி படிங்க, ஒரு 3 மினிட்ஸ் பாருங்க. ஓகே, கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே, 1 2 மத்தவங்க 3 4. பிரவீன் படிச்சிட்டீங்களா? ஓகே 5. ஓகேமா, எல்லாரும் புக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது அப்படியே எழுதுறீங்களா? நான் சொல்றது அப்படியே எழுதாதீங்க, ஆன்சர் எழுதுங்க. இதுல எதுவும் ஆன்சர் தெரியாது, அதனால நீங்க இத பார்த்து அப்படியே எழுதுங்க. ஏன்னா ஆன்சர் இல்லையே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்டு டேட்டா. ஓகேவா? தொகுக்கப்பட்ட தரவுகள்ல இருந்து கேட்க போறேன் நானு. ஊக சராசரி முறை, அஸ்யூம் மீன் மெத்தட். மீன் மெத்தட் எழுதுங்க பார்ப்போம். ஊக சராசரி, அஸ்யூம் மீன் மெத்தட். இப்ப நான் சொல்றது எல்லாமே குரூப்டு டேட்டா, தொகுக்கப்பட்ட தரவுகள். எது எல்லாமே எழுதும் போது பக்கத்துல டி வேல்யூமே எழுதிருங்க. புக்கெல்லாம் பக்கத்துல மூடி வச்சிடணும், ஏன்னா இப்ப எல்லாரையும் உங்க அம்மா கிட்ட கேட்பேன் நானு. குரூப் டேட்டா அதே தொகுக்கப்பட்டதுல இருந்துதான். நீ எழுதலையா?
கூட்டு சராசரி முறை மீன் மெத்தட் எழுதுங்க. கூட்டு சராசரி முறை குரூப் டேட்டாவிலேயே மீன் மெத்தட் தொகுக்கப்பட்டது. என்னமா குரூப் டேட்டா தான். ஆமா 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 தொகுக்கப்பட்டதுல இருந்து. குரூப் டேட்டால இருந்து தான் தொகுக்கப்பட்ட தரவுகள்ல இருந்து தான் படி விலக்கு முறை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகே, அடுத்து தொகுக்கப்படாத தரவுகள் அன்குரூப் டேட்டா. ஓகேவா, இதுல ஊக சராசரி முறை அஸ்யூம் மீன் மெத்தட். அதே அன்குரூப் டேட்டா தான் தொகுக்கப்படாததுல இருந்து தான் நேரடி முறை டைரக்ட் மெத்தட். தொகுக்கப்படாதது அன்குரூப் டேட்டா தான் படி விலக்கு முறை ஸ்டெப் டிவியேஷன். தொகுக்கப்படாதது தான் அன்குரூப் டேட்டா கூட்டு சராசரி முறை மீன் மெத்தட். தொகுக்கப்படாத தரவுமா கூட்டு சராசரி முறை. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கொஸ்டின் வந்து குரூப் டேட்டா தொகுக்கப்பட்ட தரவுகள்ல ஊக சராசரி முறை அஸ்யூம் மீன் மெத்தட் கேட்டிருந்தேன். ஆன்சர் என்னமா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation fi di square divided by capital N minus summation fi di divided by capital N the whole square. இதுல d கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi minus a. ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க, மிஸ்டேக்னா தப்பு போட்டுருங்க. செகண்ட் நான் கேட்டது குரூப் டேட்டா தொகுக்கப்பட்டதுல கூட்டு சராசரி முறை மீன் மெத்தட் கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் என்னன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் fi di ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் N. இதுல வந்து dன்றது வந்து xi மைனஸ் எக்ஸ் பார். தேர்ட் வந்து படி விலக்க முறை ஸ்டெப் டிவியேஷன் கேட்டிருந்தேன் குரூப் டேட்டால தொகுக்கப்பட்டதுல. அதுக்கு என்ன ஆன்சர்னா சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேஷன் fi di ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் N மைனஸ் சமேஷன் fi di டிவைட் பை கேபிட்டல் N த ஹோல் ஸ்கொயர். முன்னாடி சி வரும். ஓகேவா, இதுல வந்து டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் கேபிட்டல் A டிவைட் பை சி.
ஓகே, நெக்ஸ்ட் அன்குரூப் டேட்டா தொகுக்கப்படாதது கேட்டுட்டு இருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது அஸ்யூம் மீன் மெத்தட், ஊக சராசரி முறை கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation di square divided by n minus summation di by n the whole square. இதுல n வந்து ஸ்மால் n. இதுல d கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏதாவது சொல்லியிருந்தோமா? சொன்ன மாதிரி தெரியல. சொல்லதானமா சொன்னமா சொல்லேன்னு தெரியல. ஆனா d கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா இதுக்கு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொன்னா xi மைனஸ் ஏ, அதான் அதோட டி ஃபார்முலா. ஓகே ஓகே, அடுத்து வந்து தொகுக்கப்படாதது அன்குரூப் டேட்டால நேரடி முறை டைரக்ட் மெத்தட் கேட்டிருந்தேன். அதுல சிக்மா ஃபார்முலா என்னன்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் xi டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். இதுல n எல்லாம் ஸ்மால்ல இருக்கும். இதுல ஏன் ஸ்மால்ல போடுறோம், அதுல ஏன் கேபிட்டல்ல போடுறோம்ன்றதுக்கே ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா அதுல கேபிட்டல் என் கண்டுபிடிக்கிறதுக்கே தனி ஃபார்முலா இருக்கு. ஸ்மால் என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அவ்வளவுதான். அது எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கூட்டி போடணும், அங்க வந்து வித்தியாசமா இருக்கும். சரி, அடுத்து தொகுக்கப்படாத தரவு அன்குரூப் டேட்டால படி விளக்க முறை ஸ்டெப் டிவியேஷன் பார்த்தோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு சின்றது முக்கியம். அதுல சி இன்ட்டு அதேதான் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் டிஐ டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். இதுல வந்து டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் ஏ டிவைட் பை சி. இதுல ஏ வந்து கேபிட்டல் ஏ, xi மைனஸ் கேபிட்டல் ஏ டிவைட் பை சி. அடுத்து பார்த்தது தொகுக்கப்படாத தரவு அன்குரூப் டேட்டால கூட்டு சராசரி முறை பார்த்தோம், மீன் மெத்தடு. அதுக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை n, அவ்வளவுதான். இதுல டி ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் எக்ஸ் பார். கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு போட்டுக்கோங்க. ஓகே, யாரு 7 மார்க் எடுத்திருக்கீங்க? 1 2 யாழினியும் கவிதாவும் எடுத்திருக்காங்க. ஓகே, யாரு 6 மார்க்? வெரி குட்மா, சூப்பர். 6 5 சக்தி எடுத்திருக்காங்க 5, குட். 4 பிரவீன் 4, குட். 3 சரண்யா 3, ஓகே. அவ்வளவுதான். எங்க மிஸ்டேக் ஆச்சு? ஃபார்முலாலயும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா, டி கண்டுபிடிக்கிறது தப்பா எழுதிட்டீங்களா? எல்லாத்துலயும் ஒண்ணு எஃப் விட்டேன், இல்லைன்னா டி விட்டுட்டேங்க. அப்ப நீங்க ஃபார்முலா இன்னும் கரெக்டா படிக்கலன்னு அர்த்தம். பிரவீன், நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபார்முலாவே மாத்தி எழுதிட்டீங்களா, மறந்துட்டீங்களா? சரி, அந்த டேபிள் வச்சு படிச்சிருங்க, கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. நான் மாத்தி மாத்தி கேட்டதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெரிய பெரிய சம்ஸ்க்கு போறது இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சின்ன சின்ன 2 மார்க்ஸ் தான் இருக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்லயே, அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம 5 மார்க்ஸ் சம்ஸ்க்கு போலாம். குட்டி குட்டியா இருக்கலாமா, அதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க. அது வந்து என்னன்னா வீச்சு அப்புறம் வீச்சு கேளு, இது ரெண்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வீச்சுனா ரேஞ்சு, வீச்சு கேளுனா வீச்சு கேளுனா என்ன இருங்க பார்த்து சொல்றேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அக்கா. ஆமா, கோஎஃபிஷியன்ட். எக்ஸசைஸ்ல என்ன அப்படி இருக்கா பாக்குறேன். இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு, வீச்சு வீச்சு கேளு. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளான சம்ஸ் தான். நீ இப்ப இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. இப்ப நம்ம நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஃபார்முலா பாத்துருவாங்க. இப்போ நான் வந்து பேசிக்கா அதுல உள்ள சில சம்ஸ் தான் சொல்லி கொடுக்க போறேன். வீச்சுனா என்ன, வீச்சு கேளுனா என்ன, ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட். ஓகே, ரேஞ்ச் வீச்சு அப்படின்றத நம்ம கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா?
கேபிட்டல் ஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கேபிட்டல் ஆர் ஃபார்முலா என்னன்னா லார்ஜ் மைனஸ் ஸ்மால். அதாவது ஒரு சம்ல வந்து இப்போ வந்து 7, 8, 1, 2, 4, 57 அந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளதுலயே எது பெரிய நம்பர்னு பாருங்க, உள்ளதுலயே எது சிறிய நம்பர் ஸ்மால்னு பாருங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அதுதான் ஆன்சர். அதுதான் வீச் ரேஞ்ச். ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்னா லார்ஜ், எஸ்னா ஸ்மால். உள்ளதுலே பெருசு, உள்ளதுலே சின்னது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆர் கிடைச்சிரும். அதான் கான்செப்ட். இப்ப நம்ம பார்க்க போறது வீச் ரேஞ்ச் பாக்குறோம். ரேஞ்ச் ஃபார்முலா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுவே வீச் கெழுக்கு ஃபார்முலா இருக்கு, எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். இந்த எல் மைனஸ் எஸ் அப்படியே மேல போட்டுக்கணும், எல் பிளஸ் எஸ் கீழே போடணும். அது மேல மைனஸ் கீழே பிளஸ், அவ்வளவுதான். இப்ப பாருங்க இந்த சம்ம. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு கெழு காண்க. அதாவது ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட்டும் கேக்குறாங்க. ரேஞ்ச் ஃபார்முலா தெரியும், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுதான் ஃபார்முலா. இப்ப நம்பர்ஸ் பாருங்க, உள்ளதுலயே எது பெரிய நம்பரா இருக்கு? 25, 67, 48, 53, 18, 39, 44. எதுமா பெரிய நம்பரா இருக்கு? 67. 67. ஸ்மால் எது? உள்ளதுலயே குட்டி நம்பர் எது? சின்னதா 18. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அதுதான் 6. 67 மைனஸ் 18 மைனஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் 49. அவ்வளவுதான். இது இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டின். இதுவும் கண்டுபிடிச்சாதான், கரெக்டா கண்டுபிடிச்சாதான் 2 மார்க் கிடைக்கும். சரியா? இதுக்கு வந்து நீங்க 1 மார்க் வாங்கிடலாம். இன்னும் 1 மார்க் இருக்கா? கோஎஃபிஷியன்ட் வீச்சு கெழு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும், எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். இதேதான். மேல வந்து 67 மைனஸ் 18 போட்டிருப்பீங்க, இங்க 67 பிளஸ் 18 போட்டுக்கோங்க. இது நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க 49. இது நீங்க வந்து 85. இதை கேன்சல் பண்ணி பாயிண்ட் நம்பரா கூட நீங்க ஆன்சர் கொடுக்கணும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும். சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்சிமம் ஒரு 2 டிஜிட் கொடுத்தா போதும் எல்லாத்துக்கும். 1 கொடுத்தாலுமே ஓகே தான், மார்க் போட்டுருவாங்க. ஆனாலும் நீங்க ஒரு 2 டிஜிட்டாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரு 2 எண்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, அது வந்து எப்படி ஃபாஸ்டா போடுறதுன்றதும் நான் சொல்லித்தரேன். ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். என்னால இது மாதிரி எல்லாம் போட்டு கண்டுபிடிக்க முடியாதுக்கா, இந்த லாங் டிவிஷன் மெத்தட்லாம் எனக்கு தெரியாதுக்கான்னு நினைக்கிறவங்க, ஃபாஸ்டா போடணும்னு நினைச்சா நான் சொல்லித்தர மெத்தட் போடுங்க. அப்படி நியர்பை ஆன்சர்ஸ் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. இல்லக்கா ப்ராப்பரா கரெக்டா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே நான் போட்டு போடுறேன்றவங்க போட்டு போடலாம். ஏன்னா போட போறது ஒரே ஒரு 5 மார்க் தான் இதுல, அதை கரெக்டா போடணும்ல. அப்போ நீங்க அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிம்மா? ஓகே, இதுவே நம்பர்ஸா கொடுத்தா அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடுங்க. இந்த மாதிரி பாக்ஸா கொடுத்தா எப்படி லார்ஜ் ஸ்மால் கண்டுபிடிப்பீங்க? எது பெருசு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ எப்படி இதுக்குதாம்மா வீச் கேக்குறாங்க. வீச் ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் ஃபார்முலா L minus S. L minus S. Okay, L minus S. R equal to L minus S. Very good. இப்போ இதுல லார்ஜ் ஸ்மால் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல எது பெரிய நம்பர்னு எங்க பாக்கணும் அப்படின்னா மேலதான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எது பெருசுன்னு மேலதான் பார்க்க போறீங்க. ஓகேவா? மேலதான் நம்ம ஆன்சர்ஸ் எடுக்க போறோம். ஆனா நீங்க இங்க கீழே உள்ள வேல்யூவை செக் பண்ணிக்கணும். 0ன்னு இருந்ததுன்னா அதை நீங்க கன்சிடர் பண்ண கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாருங்க. மேலதான் பாக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்ப உள்ளதுலயே பெரிய நம்பர் எதுமா? மேல உள்ளதுல 28. 28. அதானே பார்க்க பெரிய நம்பரா இருக்கு. 28. ஓகே. எல். எஸ் வந்து உள்ளதே சின்னதா பார்க்க இருக்கு. மேல 16 இருக்கு, 16 இருக்கு. ஆனா அதோட வேல்யூ கீழே பாருங்க 0 தான் இருக்கு. அங்க ஸ்டூடெண்ட்ஸே இல்ல, 0 இருக்கிறதுனால இதை எடுத்துக்கவே கூடாது. அப்போ ஸ்மால் நம்பர் வரும்போது, அதாவது 0ன்னு கீழே வேல்யூ இருந்தா அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்க, அதை விட்டுருங்க. அப்போ இதை விட்டுட்டீங்கன்னா எது உள்ளதுல சின்ன நம்பரு? 18. மேலதான் பாக்கணும். 18. அப்ப எஸ்ஓட வேல்யூ 18. அப்ப எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 10 தான் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0வா இருந்ததுன்னா அந்த பாக்ஸை நீங்க எடுத்துக்க கூடாது. அதை விட்டுட்டு மேல உள்ளதுல சின்ன நம்பர் பார்த்து நீங்க எடுத்துக்க வேண்டியதான்.
ஓகேவா? ஓகே. சரிம்மா. வேற இந்த மாதிரி என்ன சம் இருக்கு? இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த சம்ல பாருங்களேன், ஒரு தரவின் வீச்சு ரேஞ்ச் அவங்க கொடுத்துட்டாங்க, வீச்சு கொடுத்துட்டாங்க, பெரிய மதிப்பு எல்லோட வேல்யூ அவங்க கொடுத்துடுறாங்க, நம்ம கிட்ட சிறிய மதிப்பு ஸ்மால் நம்பர் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுல ஆருக்கு அவங்க வேல்யூ கொடுத்துடுறாங்க 13.67, எல்லுக்கும் அவங்க வேல்யூ கொடுத்துடுறாங்க. எஸ் என்னன்னு கேக்குறாங்க, அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எஸ் மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போக வேண்டியதான். இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா, அப்படி இல்லைன்னா இந்த எஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம். உங்க விருப்பம் தான். எப்படி இருந்தாலும் நீங்க ஃபைனலா எஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க, மைனஸ் எஸ் கண்டுபிடிக்க போறது கிடையாது. இதை ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 56.41 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 56.41 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஃபைனலா எடுத்து எழுதணும், the smallest number is smallest value is 56.41, மிகச்சிறிய மதிப்பு 56.41 அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா இந்த சம்ஸ் எல்லாம்? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய சம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பெரிய சம்ஸ் தான் அடுத்தெல்லாம் இருக்கிறது. நீங்க பயிற்சிக்கு போயிருங்க. பயிற்சியில இந்த மாடல் சம்ஸ் இருக்கும், அது நீங்க ஹோம்ஒர்க் போட்டு வர ட்ரை பண்ணுங்க. வாங்க பாப்போம். பிளரா தெரியுதா? ஓகே, இதுக்கு வீச்சு இப்போ ஓகே தானமா? இதுக்கு வீச்சு செகண்ட் போட்டுருவீங்க, தேர்டு போட்டுருவீங்களா? ஓகே. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். போறதுல நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன், பாத்துக்கலாம். ஓகேமா, இந்த 3 சம்ஸ் மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. மேல சம்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணவங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கரெக்டா எழுதுனவங்களுக்கு நாளைக்கு மறந்து கூட போலாம். சரியா? அதனால திருப்பி ஒரு டைம் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஃபார்முலா கேட்டுட்டு நம்ம சும்மா ஓரலா கேக்குறேன், டெஸ்ட் மாதிரி இல்ல, ஓரலா கேக்குறேன். ஒருத்தவங்களையுமே கேட்பேன். அப்ப நாங்க லேட்டா வரோம்க்கா அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா அப்பயும் கொஸ்டின் கேட்பேன். அப்ப நாங்க கிளாஸ் லீவ் போட்டுருவோம்க்கா அப்படின்னு சொன்னா நீங்க எப்ப வரீங்களோ அப்ப கேட்கலாம். அதனால லீவ் போடாம வந்துருங்க. சிம்பிள் தானே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? சரிம்மா, 3 சம் மட்டும் எனக்கு போட்டு எல்லாருமே அனுப்பணும். காலையில இப்பெல்லாம் தெரியல, யாரும் எதுவும் போறதே கிடையாது. கண்டுக்கலன்னா அப்படியே விட்டுருவீங்க, அப்படிதானே? அக்கா நான் போன கடைசி போல ஏதோ சொன்னீங்க, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சரிம்மா, எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க?